பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். எவ்வளவோ முறைகேடுகளை நம்ம பார்த்துருக்கோம். இந்த முறைகேடு ஒரு புதுவிதமான முறைகேடாக இருக்குது. என்ன சொல்கிறதப்பா, இதெல்லாம் லிஸ்ட்லேயே கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி சினிமாவையே மிஞ்சுற அளவுக்கு நடந்த சம்பவம் கோயம்புத்தூரில் ரொம்ப பரபரப்பான ஒரு சம்பவம். கடந்த 30ஆம் தேதி தினமலரில் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 கோடி மதிப்புள்ள அரசுக்கு சொந்தமான நிலத்திற்கு வழங்கப்பட்ட பட்டாவே ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா அதுக்கு இது ஒரு நல்ல செய்தியாக இருக்கு, இந்த ஏரியாவில் நம்ம கேப்டன் இருக்கார் என்னன்னு கேட்போம்னா, அந்த பிரச்சனையை முன்னெடுத்தது நம்ம கேப்டன் தான். தியாகராஜன், ஆர்டி தியாகராஜன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ உடனே நம்ம கேப்டனை தொடர்பு கொண்டு நம்ம அது சம்மந்தமாக நம்ம கேட்டோம். என்ன கேப்டன் ஆரம்பத்துலேருந்து நடந்துச்சு, அதை குறித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடங்கள் நம்மளோட அந்த சம்பவத்தை குறித்து பகிர்ந்து கொண்டார். ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து என்ன நடந்துச்சு, இப்போ நடைமுறை வரைக்கும் என்ன நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறத அவர் பகிர்ந்து கொண்டார். அந்த ஸ்பீச்சை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இணைக்கிறேன். இந்த வீடியோ வெளியிடுவதோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது போன்ற முறைகேடுகள் ரொம்ப நடக்குது. என்னென்னா, இதில் ஒரு விசித்திரமான முறைகேடு என்னென்னா, ஏற்கனவே பதவியில் இருந்துட்டு போன ஆஃபீஸர்களுடைய ஐடியை வச்சு பட்டாவுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை முழுசாகவே இந்த செய்தி கேளுங்க. ஆரம்பத்துலேருந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேப்டன் ரொம்ப விரிவாக அழகாக சொல்லியிருப்பார். இது போன்ற தமிழகத்தில் எந்த அரசு அலுவலகத்திலையுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த வீடியோவை பதிவேற்றம் செய்கிறோம். பார்க்குற உறவுகள் நீங்கள் இதை பகிருங்க, நிறைய விழிப்பு கிடைக்கட்டும். ஸோ இப்படிப்பட்ட அலுவலர்கள் தங்களை சரி பண்ணிக்கட்டும், திருத்திக்கட்டும். பொதுமக்களும் அரசுக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமிப்பு பண்ணி தான் வசப்படுத்துறதுலேருந்து, பேராசையிலேருந்து வெளியில் வரட்டும். ஏன்னா பொது பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்படுகிற நிலங்களை மக்களுடைய நலனுக்காக தான் அரசு ஒதுக்குறாங்க. அதை மக்களே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டா என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ அதுலேருந்து மக்கள் வெளியில் வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறோம். இப்போ நானும் கேப்டனும் அந்த பேசின அந்த உரையாடலை கேட்கலாம் வாங்க. சார் வணக்கம். கேப்டன் வணக்கம். நல்லா இருக்கேன் சார். உடம்பு எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல கேப்டன், நீங்க எப்படி இருக்கீங்க? அப்படியே ரெஸ்ட்ல இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்குங்க சார். சரி கேப்டன், வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. அங்க கிளைம் சொல்லுங்க சார். வேற விசேஷம் சார்? ஒண்ணும் இல்லை கேப்டன், இப்ப அன்னைக்கு இந்த மீட்டிங்ல இந்த ஒரு பட்டா மாற்றுதல் திரும்ப கொண்டு போய் மறுபடியும் பட்டா ரத்து பண்ணி வச்சுட்டாங்க ஒரு சம்பவம் பேசுறீங்களா? ஆமா. அது என்ன ஃபுல் இஷ்யூ? அதாவது சார், ஃபுல் இஷ்யூ ஒரு ஒரு கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் அப்படின்னு சொல்லி அவங்க சார், அந்த தொழிலாளர்களுக்கு மில்லு தொழிலாளர்களுக்கு அந்த காலத்துல வீட்டோட கட்டி கொடுக்குறாங்க 1955ல. கவர்மெண்ட் இல்லைங்க, இவங்க அந்த கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்து சார்பா மில்லு லேபர்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு 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 6 ஏக்கரா, ஒரு 7 ஏக்கரால 7.5 ஏக்கரால 96 குடியிருப்பு. அதாவது சார், முதல்ல நம்ம மனையா போட்டுதான் விற்பானுங்க லேஅவுட்னா பொதுவா. அந்த காலத்துல வீடு டிசைன் பண்ணி வீடா கட்டி லேபர் கொடுக்குற மாதிரி, மாசம் சம்பளத்துல பிடிச்சுக்கிற மாதிரி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்ல இவங்க 7.96 ஏக்கராக்கு ஒரு லேஅவுட் 1955ல சென்னை நகர ஊர்புத்தூர்ல ஒரு அனுமதி வாங்குறாங்க சார். அனுமதி கொடுக்கும்போது ஒரு 96 பிளாட்டுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப 1955க்கு அப்புறம் 61 ஒரு திருத்தி அமைக்கப்படுறாங்க. அதுல மறுபடியும் ஒரு 4 வீடு கூடுதலை சேர்த்தி கொடுக்குறாங்க. திரும்ப என்ன பண்றாங்கன்னா, 68ல மொத்தம் கணக்கு 96. அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா கூடுதலா ஒரு 4 நாளா சேர்ந்து ஒரு 105ஓட முடிஞ்சிருச்சுங்க சார். 105 வீட்டோட 105 தான். அது அந்த பாக்கி அந்த 2 திருத்தி அமைக்கப்பட்ட வரைபட பிரகாரம், அனுமதி பிரகாரம் காலி இடமா தான் கொடுக்குறாங்க மனையா. 96 கட்டின வீட்டோட கட்டி கொடுக்குற மாதிரி போட்டு 96ஓட முடிச்சுட்டுங்க. மொத்தமாவே அங்க குடியிருப்பு மனைகள் 105க்கு தான் அங்க இடம். குடியிருப்பு மனை மொத்தமே 105 தாங்க சார். அப்போ அந்த 7.96 ஏக்கரா 105 போக மீதமுள்ள இடங்கள் எல்லாம் சாலை பகுதிக்கும் 10% பொது பயன்பாட்டு இருக்கு, ரிசர்வ் சைட்டுங்க 10%. அது போக என்ன பண்றாங்கன்னா, என்னங்க சார்,
37 சென்ட் நம்ம பார்த்தேன் நானு. இது வந்து ஒரு பகுதி வந்து 38 சென்ட்டுங்க. ஓ அப்புறம் சரி இன்னொரு சரி பகுதி வந்து விளையாடும் இடம்னு ஒன்று இருக்குதுங்க. சரி அப்ப சரி எல்லாம் சரி. கணக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 சென்ட் பக்கமா இந்த 10% வருதுங்க. 8 ஏக்கராக்கு ம் 7.96 ம். ஏக்கராக்கு வந்து 80 சென்ட் தனியா இருக்குதுங்க. அடேங்கப்பா. சரி அப்ப சரி சரி. அது போக சார் இந்த உயர் மின் ம். அழுத்தம் போகும் தெரியுங்களா? ஒரு லேஅவுட்டுக்குள்ள வந்து ஒரு ஹெச்டி லைன் போகுது. ஆமா ஆமா. அந்த உயர் மின் அழுத்தம் வந்து இந்த இந்த லேஅவுட்டுக்குள்ள வருதுங்க. ம் ம் அப்ப என்ன பண்றான்னா அதுக்காக வந்து சில விதிமுறைகள் பிரகாரம் வந்து அங்க ஓபன் ஸ்பேஸ் விடுறானு கீழே அந்த லைனுக்கு கீழே ம் வந்து ஒரு ம். இவ்வளவு மீட்டர்னு சொல்லி அகலத்துல வந்து இவ்வளவு மீட்டர் சொல்லி அது ஏதோ ஓப்பனா விட்டானுங்க. சரி சரி. அது வந்து அதுல வந்து கட்டடங்கள் தடை செய்யப்பட்ட பகுதின்னு கொண்டு வந்துட்டானுங்க. ஓகே 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 ஓகே. அப்போ பாத்துட்டீங்கன்னா சரி கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கரா பக்கமா வருதுங்க. ம் 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 இந்த ம் கட்டடங்கள் தடை செய்யப்பட்ட பகுதியும் சேர்ந்து இந்த 80 சென்ட் வந்து எல்லாம் வந்து இப்படி வந்துருதுங்க. ம் அப்ப ம் நமக்கு என்ன இதுல நாங்க கேட்கறது வந்து மாநகராட்சிக்கு வந்து நீங்க 80 சென்ட் தான் கணக்குங்க. 10%. ம் ம் ம். 7.96 ஏக்கராக்கு வந்து 79 சென்ட்னு 80 சென்ட் தான். ஆமா அது ஆமா போக ஆமா. கட்டடங்கள் தடை செய்யப்பட்ட பகுதின்னு கொடுத்த பகுதி வந்து அந்த வரைபடத்திலே வந்து அவங்களே சுட்டி காட்டுனால அதை வந்து மனையா மாத்த முடியாதுங்க. ம் ம் அந்த ம். கூட்டுறவு சங்கம் வந்து மனையா மாத்த முடியாதுங்க. மாத்த முடியாது. மாத்த சரி சரி. முடியாதுங்க சார். அதையும் வந்து கட்டடங்கள் தடை செய்யப்பட்ட பகுதின்னு அந்த வரைபடத்தை குறிப்பிட்டிருக்கிறதுனால ம் அதுக்கு ம் வந்து இவங்க வந்து அந்த கூட்டுறவு சங்கம் வந்து அதை மனையா விக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாதுங்க. ம் ம் ம். அதே மாதிரி வந்து டிடிசிபியுமே வந்து திரும்ப வந்து அதை வந்து கட்டடங்கள் தடை செய்யப்பட்ட பகுதி வந்து மனையா மாத்தி கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு அதிகாரம் கிடையாதுங்க. அதிகாரம் கிடையாது. சரி கிடையாதுங்க சார். சரி இந்த மாதிரி சரி. ஒரு சூழ்நிலை வந்து இந்த 68ல வந்து ரிவைஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் 105ஓட முடிஞ்சு போச்சுங்க. ம் ம். முடிஞ்சு போச்சுங்க. அதுக்கப்புறம் எந்த திருத்தமும் இல்ல, மாற்றம் இல்லைங்க வரைபடத்துல. சரி சரி. வீடு கட்டி குடியிருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கடன் கட்டிட்டு இருக்கிறாங்க சார். ம் ம் அதுல 2 கை மாறி 3 கை மாறி எல்லாம் வந்து போயிட்டு இருக்குதுங்க. அப்படி ஒரு ம் லேஅவுட். ம் ம் 2000ல வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு புதுசா வந்த செக்ரட்டரி வந்து அந்த கூட்டுறவு சங்கத்துக்கு வந்த செக்ரட்டரி வந்து என்ன பண்றாங்கன்னா ம். ஒரு மாநகராட்சி கொண்டு போய் 1955ல போட்ட லேஅவுட்டுக்கு வந்து ஒரு தான பத்திரம் கொடுக்குறாங்க சார். ஓகே ஓகே. 2 தான பத்திரம் கொடுக்குறாங்க. 2001 2 தான பத்திரம் கொடுக்குறாங்க சார். ம் ம் மாநகராட்சியினுடைய கிழக்கு மண்டலத்தில் கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னா ம் முறையா வந்து அந்த 35/68ல கடைசியா ஒரு ரிவைஸ் பிளான் பண்ணாங்களாங்க சார். ம் ம் அந்த ம். வரைபடத்துல சுட்டி காட்டப்பட்டுள்ள மாநகராட்சிக்கு ஒப்படைக்க வேண்டிய இந்த 10% 80 சென்ட்டை வந்து இந்த 38 சென்ட் அடக்கம். சரி சரி கம்யூனல் சரி. பர்பஸ்ங்க. சமுதாயத்திற்காக அப்படின்னு சமுதாய கூடமல்ல ஆமாமா. சமுதாயத்திற்காக அந்த சமுதாயத்துக்காக மாதிரி மற்ற கம்யூனல் பொது பயன்பாட்டிற்கு. சரி. கம்யூனல் ஆ பர்பஸ்ன்னு சொல்லிட்டுங்க சார். கம்யூனல்னா ஓகே ஓகே. சமுதாயம் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு கேட்டகரி இருந்திருக்க மாட்டிருக்கு அன்னைக்கு ஓகே ஓகே அந்த ஓகே. காலகட்டங்கள்ல. ஆ அப்போ அந்த ஒரு 38 சென்ட்டையும் அப்புறம் மத்தமெல்லாம் இருக்கிறத வந்து இவங்க முறையா வந்து அந்த வரைபடத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள அனைத்து ரோடுகளையும் ம் இந்த 10% உட்பட்ட மாநகராட்சி கொடுக்க வேண்டிய இடத்த மொத்தமா கொடுக்கறதுக்கு பதிலா சார் இவங்க என்ன ம் பண்றானுங்கன்னா அந்த கட்டடங்கள் தடை செய்யப்பட்ட பகுதி இருக்குல்லங்க ம் ம் அதுல சில வந்து ஓபன் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஹெட்லைன் ஓபன் ஸ்பேஸ்ல கொஞ்சம் எல்லாம் வலிச்சு சுரண்டி அப்புறம் இந்த வரைபடத்துக்குள்ள வந்து ஒரு 10 அடி ரோடு ஒன்று இருக்குதுங்க. அத முழுமையா இருக்கிற ரோட்டை வந்து அதை பாதி கட் பண்ணி ம் இவங்க ம். வந்து இந்த மாதிரி இடங்களை கொண்டு போய் கனெக்ட் பண்ணி 10% கொடுக்குறாங்க சார். தான பத்திரம் கொடுத்துட்டானுங்க. ஓகே ஓகே. அப்ப ரோடு தனியா இப்ப லேஅவுட்ல இருக்கிற ரோடு தனியா குடுத்துட்டானுங்க. ம் ம் இதுல இன்னொன்னு சொல்ல மறந்துட்டுங்க. இந்த 68க்கு பிறகு சார் ம் 2004 வரைக்கும் எந்த விதமான வரைபடம் திருத்தி அமைக்காம இருக்கும் பொழுது ம் அன்னைக்கு எவனா ஒருத்தர் இருந்த 91 95 காலகட்டங்கள்ல வந்து ஸ்பெஷல் ஆபீசர் ஒருத்தர் என்ன பண்றான்னா இந்த லேஅவுட் வரைபடத்துக்குள்ள இருக்கிற ஒரு 30 அடி ரோட்டை ம் ம் இந்த கம்யூனல் பர்பஸ் இருக்குது இல்லைங்க சார் ஆமா அதை ஆமா. ஒட்டி ஒரு 30 அடி சாலை இருக்குதுங்க. ம் ம். அந்த சாலையை வந்து ஒரு 4 பிளாட்டா போட்டு வித்துறானுங்க. சரி சரி சரி. எந்த சரி. அனுமதியும் வாங்காம எந்த வரைபட திருத்தம் பண்ணாம பக்கா ரோட்டவே வந்து அந்த சொசைட்டி செக்ரட்டரி ஒரு 4 பேர்த்துக்கு வந்து கிரை பத்திரம் பண்றான். எப்படி அடேங்கப்பா. பண்றான்னா ஆ. இந்த 105ங்கிற சைட் முடிஞ்சு போச்சு இல்லைங்க நம்பரு. ம் ம் ம். இவன் 106ன்னு போடுறான். அது சரி. சரி சரி. 106 107 107 பி ம் இப்படி போட்டு ஒரு 4 கிரை பத்திரம் பண்ணிடுறான் சார். ம் ம். அந்த கிரை பத்திரத்துல எல்லாமே வரைபடத்தோடைய அப்ரூவல் நம்பர் வந்து 68 சொல்றது இல்ல. 35/68 சொல்லாம 1955 சொல்லி சொல்றான். அந்த வரைபடத்தை ஆரம்பத்துல கொடுத்த வரைபடத்தோட நம்பர் தான் போடுறானுங்க. ம் ம். அந்த 1955 வரைபடத்து பிரகாரம் பார்த்தாலும் இது ரோடு தான். ஓகே ஓகே ஓகே. அந்த வரைபடத்தை வந்து இவனு வெளியே எடுத்துட்டு போறானு சார். வரைபடம் அந்த 55ல இங்க இன்னைக்கு வரைக்கும் கண்டு தென்படலைங்க. நம்ம கிட்ட கடைசியா இருக்கிற வரைபடம் 35/68 வரைபடம் அப்படிங்கிற வரைபடம் தான் இருக்கு. அது தெளிவா வந்து எல்லாம் கிளியரா இருக்குதுங்க. பக்காவா இருக்குதுங்க. அதன்படி இடங்கள் இருக்குது. வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு குடியிருந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா மாநகராட்சி இல்லைங்க சார் இந்த கொடுத்த தான பத்திரத்தை வந்து எல்லாம் ஆய்வு பண்ணி அந்த தான
அந்த முப்படி சொன்ன பாத்தீங்களா, அந்த முப்படி ரோட்டை வந்து 4 பிளாட்டா போட்டு வித்தான்னு ஆமா சொல்லிங்க சார். ஆமா ஆமா. அது கூடவே என்ன பண்றானுன்னா, இன்னும் 2, 3 பிளாட்ல வந்து ம். கட்டடங்கள் தடை செய்யப்பட்ட பகுதியில் இருக்கிறதையுமே மனையா மாத்திட்டானுங்க. ஓகே ஓகே ஓகே. மனைய ம். வித்துட்டானுங்க. அப்ப அதுல ஒரு 7 பிளாட் வந்துருதுங்க சார். ம் ம் ம். தனியா 7 பிளாட். இந்த 10% இல்லாம அதுல 7 பிளாட் தனியா இருக்குதுங்க. ஓகே 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 அப்ப ஓகே. அதோட விஸ்தீர்ணம் வந்து கிட்டத்தட்ட அது ஒரு 30, 40 சென்ட் வந்துருதுங்க. ம் ம் ம். அப்ப இது ஒரு இந்த 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 இடம் இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்தது வெளிய மாநகராட்சிக்கும் தெரியாதுங்க. ம் ம் ம். அந்த ரோட வந்து பிளாட்டா போட்டு வித்தது, கட்டடங்கள் தடை செய்யப்பட்டு போட்டு வித்தது பிளாட் எல்லாம் மாநகராட்சி கவனத்துக்கு போல. தெரியாது மாநகராட்சி அது தெரியாது. வந்து ஒண்ணும் கண்டுக்கலிங்க. சரி அப்புறம் சரி. 2001 கொண்டு வந்து இந்த தான பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ம் மாநகராட்சி முழிச்சுட்டானுங்க சார். ம் ம் முழிச்சுன்னு ம். என்ன சொல்றானுன்னா, நீ கொடுத்த தான பத்திரத்தை ஏத்துக்க முடியாது. ஏன்னா நீ ம். வந்து உயர் மின் நிலையத்து போற இடத்தையுமே சாலை பகுதியெல்லாம் கொண்டு வந்து புடிச்சு நீ பொது இடமா கொண்டு வந்து கொடுக்குற 10%. ம் 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 அதை ம். ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ம். சொல்லி ரெப்யூஸ் பண்ணி லெட்டர் போட்டுறானுங்க. சூப்பர். அப்ப அந்த லெட்டர் என்ன சொல்றானுங்கன்னா, நீங்க இந்த ஏற்கனவே 35/68 வரைபடத்துல குறிப்பிட்டுள்ள பொது பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த இடத்த வந்து கொடுத்தாதான் ஏத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி லெட்டர் போட்டு இவங்க தான பத்திரம் கொடுத்ததை ரிஜெக்ட் பண்றாங்க சார். ஏத்துக்கொள்ள ரிஜெக்ட் முடியாதுன்னு பண்றாங்க. சொல்லி சரி சரி. ஓகே ஓகே. அதுக்கு பிறகு 2003, 2004 வரைக்கும் வந்து அந்த அந்த அவங்க சொன்ன மாதிரி வந்து மாநகராட்சி சொன்ன மாதிரி எந்த விதமான அந்த 2 பத்திரங்களை ரத்து பண்ணி முறையா கொடுக்கலைங்க. ம் 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 கொடுக்காம ம் என்ன பண்றாங்க சார், 2004ல 2003ல நேரா வந்து மாநகராட்சிட்ட எந்த விதமான இதையும் கேட்காம நேரா நகர உறுப்புத்துறைக்கு போய் இவன் விண்ணப்பம் கொடுத்து இந்த மாதிரி வந்து இப்படி வந்து நாங்க தான பத்திரம் கொடுத்துட்டோம் மாநகராட்சி கொடுத்துட்டோம். கொடுத்துட்டோம் சொல்லி பொய்யான தகவலை கொடுத்துங்க. என்ஜிஓல காத்திருப்போர் உறுப்பினர்களுக்கு வந்து நாங்க வந்து வீடு மனை ஒதுக்கணும். ஆகையால வந்து இந்த 10% மேல வந்து ஒரிஜினலா இருக்கு பாத்தீங்களா, ஒரிஜினலா இருக்கிற ரிசர்வ் சைட்டுங்க சார் பொது பயன்பாடு. அதுல இந்த 38 சென்ட் மட்டும் வருதுங்க. மீதமுள்ள 38க்கு மேல உள்ள 42 சென்ட வந்து தனியா இருக்குது. அது எந்த ஆக்கிரமிப்பும் இல்ல. அது வந்து விளையாட்டு மைதான ஒரு பகுதியில் இருக்குதுங்க. அப்படி இனி ஒரு பகுதியில வந்து இருக்குதுங்க. அதை இவனு கை வைக்கலைங்க. இந்த 38 சென்ட் கை வச்சுட்டானுங்க. அப்போ இது வந்து அந்த நகர உறுப்புத்துறைக்கு போய் 2003ல கொடுக்கும் போது இப்படி சொல்லும் போது சார் அவன் என்ன சொல்லிட்டானா, இந்த மாதிரி வந்து ஏற்கனவே வந்து மனைப்பிரிவில் இருக்கிற சாலைகளையும் இந்த பொது பயன்பாடோட இடங்களை எல்லாம் வந்து நகர விரிவு அபிவிருத்தி சொல்லுவாங்க சார். விரிவு அபிவிருத்தி திட்டம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா டிடி பிளான். அதாவது ஒரு பகுதிக்கு வந்து லேஅவுட் பிளான் மாதிரியாங்க சார். ஒரு 100 லேஅவுட்டுக்கு உண்டான அந்த எஸ்எப் நம்பர் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு வந்து விரிவு அபிவிருத்தி திட்டம் எண் அப்படின்னு போட்டு ஒரு டிடி பிளான் ஒன்று இருக்குங்க. அந்த டிடி பிளான்ல வந்து நிலைநிறுத்தப்பட்டு ஒரு முடிவாயிருச்சு. ஆகையால வந்து இது எதையும் வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கோரிக்கை நிராகரிச்சிடறாங்க சார் 2003ல. ஒரே ஸ்வீப்ல வந்து முடிச்சுட்டான். கோப்ப திருப்ப பிடிக்கிறது சொல்லி அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான். திரும்ப என்ன பண்றானா சார் 2004 அதே நகர உறுப்புத்துறைக்கு வந்துங்க மாநகராட்சியில முறையா தீர்மானம் போடாம மீண்டும் வந்து மாநகராட்சியோடைய கருத்துக்களை கேட்காம மாநகராட்சியிட்ட எந்த விதமான விண்ணப்பம் கொடுக்காம மீண்டும் வந்து அதே துறைக்கு வந்து விண்ணப்பம் செய்யறான். 3 மாசம் கேப்ல 2004 பண்ணிட்டுங்க. அங்க என்ன பண்றான், ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் செட் பண்ணிட்டானுங்க. அவன் என்ன பண்ணணுங்க, திரும்ப எந்த கோரிக்கை ஏற்கனவே 2003ல வச்சானோ அதே கோரிக்கை தான் மறுபடியும் வைக்கிறானுங்க. அவன் வந்து சொல்லிட்டான், இந்த விரிவு அபிவிருத்தி திட்டம் 14ல வந்து நிலைநிறுத்தப்பட்டு இப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து நீக்க முடியாது, இந்த உபயோகங்களை மாத்த முடியாது அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கோரிக்கை நிராகரிச்சதுக்கு அப்புறம் அதே விண்ணப்பத்தை அதே மாதிரியான ஸ்டைல்ல மீண்டும் 2004 கொடுக்கும் போதுங்க சார் இவன் என்ன பண்ணிருக்கோம், நகர உறுப்புத்துறை சென்னை ஆபீஸ் அவனுக்கு கீழ் இருக்கிற உள்ளூர் திட்ட குழுமம் LPAன்னு சொல்லுவாங்க சார், லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி, அந்த அலுவலகத்துல வந்து அவன் வந்து ரிமார்க்ஸ் கேட்டிருக்கணும். அதே மாதிரி மாநகராட்சிகிட்டையும் வந்து இந்த மாதிரி வந்து இந்த 10% கொடுத்துக்கிறானா கரெக்டா, அந்த இடம் சரியா கொடுத்துருக்கானா, வரைபடுத்த பிரகாரம் நீங்க தீர்மானம் போட்டிருக்கீங்களா அப்படிங்கறத எதையுமே கேட்காமீங்க 2 பேர் அன்கோ போட்டுங்க சார். கவர்மெண்ட் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு வந்து பரிந்துரை பண்றானுங்க. யாரு, நகர உறுப்புத்துறை வந்து பரிந்துரை பண்றான். இந்த மாதிரி வந்து இந்த பீளமேடு ஆலை தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் வந்து இப்படி வந்து 10% வந்து கொடுத்துட்டாங்க முறையா, மீதமுள்ள எஞ்சி உள்ள இடம் எவ்வளவுங்கிற சொல்லாம அந்த எஞ்சி உள்ள இடம் 38 சென்ட் இப்ப குடியிருப்பு மனையா மாத்தருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லாமீங்க சார். எஞ்சி உள்ள பகுதியை மீதமுள்ள உறுப்பினர்களுக்கு வந்து குடியிருப்பு மனையா மாத்தி கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவன் என்ன சொன்னானே இவன் அப்படியே வாந்தி எடுக்கிறான்.
அந்த ம், ம். நகர உறுப்புத்துறை வந்து அப்படியே வந்து அந்த நீங்க நகராட்சி சொல்லும் போதே நிர்வாகம் அப்படி மட்டும் சொல்றாங்க. ஓகே, ஓகே, அவன் ஓகே. தான் ஜிஓ போறக்கு அதிகாரம் சார். ம், ம், அவன் ம். அப்படியே வாந்தி எடுக்கிறான். அவன்கிட்ட சொன்ன உடனே அவன் ம், என்ன பண்றான்னா ஜிஓ போடுறான் சார். ம், ஜிஓ ம், போடு ம். நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அரசாணை ம், எண் 245 ம், அப்படின்னு ம். போட்டு ஒரு அரசாணை வெளியிடும் போதுங்க, அதுல ம், பத்தி வரியா சொல்றான். ஒரு 4 பத்தி சொல்றாங்க சார். அந்த ம், முதல் ம். பத்தியில வந்து இந்த மாதிரி விண்ணப்பம் பார்வையின் 1 2 வச்சுட்டுங்க. இந்த ம், மாதிரி ம். விண்ணப்பம் இங்க கொடுத்துக்கிறாங்க பீளமேடு சொசைட்டி வீட்டு வசதி ம், சங்கம். ம். நகர உறுப்புத்துறை இப்படி பரிந்துரை பண்ணி இப்படி எல்லாம் சொல்லியிருக்குது அப்படின்னு ம், சொல்லலாம். ம். இந்த மாதிரி 10% வந்து கொடுத்துருக்குது. எஞ்சியுள்ள பகுதி வந்து இப்படி சொல்லிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டுங்க, இந்த மாதிரி எஞ்சியுள்ள பகுதிக்கு வந்து குடியிருப்பு மனையா மாத்துறதுக்கு ஆணையிடலாம். ம், 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 ம். மாத்திக்கலாம் அப்படிங்கிற ஓகே, வார்த்தையை ஓகே. முடிச்சுட்டுங்க. அடுத்த ம், 3வது பேராப்ல அந்த ம், கம்யூனல் பர்பஸ் ஒட்டி உள்ள 30 சாலைகளையும், ம். கட்டடங்கள் தடை செய்யப்பட்ட பகுதியும் எந்த விதமான மாற்றம் பண்ண கூட ஒரு டிக் வச்சிடறான். ம், 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 ம். ஓகே, எப்படிங்க ஓகே. சார்? புரியுது, 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 புரியுது. 1995ல இருந்து 95 காலகட்டங்களுக்குள்ள வந்து அந்த 7 பிளாட் போட்டாங்க பாத்தீங்களா? ம், ம், ம். ரோடையும் கட்டங்கள் தடை ஆமா, செய்யப்பட்ட ஆமா, பகுதியுமே. ஆமா, ஆமா, ஆமா. அதுக்கு வந்து இவனு கோரிக்கை மனுல வந்து ஒரு வார்த்தை வைக்கிறானுங்க. இதுலயே வந்து ம், நீ மனைய மாத்தி குடுக்கறக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லணும்ல. ம், அதுக்கு ம், ஒரு செக் வச்சுட்டாங்க. இந்த இடங்களை ம், வந்து நீங்க எந்த மாற்றம் பண்ணக்கூடாது ம், ம், ம். அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை வெளிய வந்துருதுங்க சார் 2005ல ஓகே, 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 ஓகே. வந்துருது. ம், இந்த அரசாணை வந்ததுக்கு அப்புறம் இந்த அரசாணையினுடைய அரசாணை வச்சு நகர ம். ஊரமைப்பு துறையில வந்து ஒரு அந்த 35/68 வரைபடம் வந்து திருத்தி அமைக்கணும்லங்க சார். ஆமா, கண்டிப்பா. ரிவைஸ்ட் ம், பண்றாங்க. ம், ம், ம். 2005ல வந்து ரிவைஸ்ட் பண்றாங்க. 114/2005 ம், அப்படின்னு ம், சொல்லி அந்த ம், 35/68 வரைபடத்தை சொல்லி ம். 105 மனைகள் தானே அதுல இருந்துச்சு அந்த 68 வரைபடத்துல. கண்டிப்பா, கண்டிப்பா, இந்த கண்டிப்பா. வரைபடத்துல வந்து 10% போக எஞ்சியுள்ள பகுதி எவ்வளவுன்னு குடியிருப்பு மனைங்கிறத விஸ்தீர்ணம் சொல்லாதனால ம், ம். அந்த 38 சென்ட் இருக்கு பாத்தீங்களா சார், அந்த 38 ஆமா. சென்ட்டை வந்து என்ன பண்றானுங்கன்னா ம், அந்த 38 சென்ட் தனியா வச்சுக்கிட்டு ம். இந்த ரோடெல்லாம் பிளாட்டா போடுறாரு பாத்தீங்களா, ஆமா, கிரை ஆமா, பத்திரத்துல ஆமா, வந்து ஆமா, 106 ஆமா, 107 ஆமா. 108ன்னு ம், ம், அவனுங்க அப்படியே உள்ள கொண்டு வந்து அந்த புதிய புதிய வரைபடத்துல ஒரு ம், ரோடவே நீக்கிடுறானுங்க. ம், ம், ரோடு ம், இல்லாத ம், மாதிரி பண்ணி அந்த ம், 105ஆம் நம்பர் சைட்டுக்கு அப்புறம் 106 107 107B ம், 108 ம், அந்த ம், 108ங்கிறதெல்லாம் வந்து ரோடு பகுதிங்க. அப்ப இந்த ம், ம். 109ல இருந்து இந்த 38 சென்ட்ல வந்து 6 நபர் வர்றாங்க சார். ம், ம். 6 பேர் வர்றாங்க. ஓகே, அந்த ஓகே. 109ல இருந்து 115 வரைக்கும் இந்த 38 சென்ட்ல பிளாட் நம்பர் போட்டு கொடுத்துட்டானுங்க. ம். 7 பேர்த்துக்கு சார். 7 அந்த பேருக்கு அந்த சரி. 38 சென்ட வந்து 7 நபர்களுக்கு வந்து நம்பர் போட்டுங்க. ஓகே, அதுக்கு ஓகே. முன்னாடி வந்து ஏற்கனவே ரோட பிளாட் ஆனவங்களுக்கு நம்பர் போட்டு கொண்டு வந்துங்க. ம், 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 ஒரு இந்த திருத்தி அமைக்கப்பட்ட வரைபடத்துல வந்துட்டுங்க சார், முறையா ம். பண்ணியிருந்தான்னா, முறையா அவனுக்கு வந்து கரெக்டா பண்ணியிருந்தா, இந்த 38 சென்ட் மட்டும் தான் பிளாட்டா போட்டிருக்கணும். ஓகே, ஓகே, அதுக்கு ஓகே. மட்டும் தான் புரியுது. நம்பர் கொடுத்துருக்கணும். ஆனா ம், இவன் என்ன ம், பண்றாங்கன்னா, கூடுதலா ஒரு 7 அதுல ம், 6 ம், பேருங்க. கூடுதலா ம். வந்து 7 பேர்த்துக்கு வந்துங்க அந்த பழைய 7 பிளாட் வாங்க பாத்தீங்களா, ஆமா, அவங்களுக்குலாம் ஆமா. சைட் நம்பர் போட்டு கொடுத்துறானுங்க. அப்போ சூப்பர், இந்த ம், 38 சென்ட்டுக்குள்ள வந்து 109ல ஆரம்பிச்சு 115 முடிஞ்சிருதுங்க. ம், ம், அப்புறம் ம். அந்த கட்டடங்கள் தடை செய்யப்பட்ட பகுதியில் இருக்கிற பண்ணவங்களுக்கெல்லாம் வந்துங்க 116 ம். அந்த மாரி. ம், 117 ம், ம், 118 அப்படின்னு ம், கொடுத்துட்டுங்க சார். ம், 119ங்கிறது வந்து ஒரு கிளப்னு இருக்குதுங்க அந்த ம், வரைபடத்துல. ம், அந்த ம், ம். கிளப்பையும் வந்து இவனுங்க வந்து மனையா மாத்திட்டானுங்க. அது சரி. திருத்தி அமைக்கப்பட்ட வரைபடத்துல 14 மனைகளை வந்து முறைகேடா வந்து 6 சேர்த்துட்டாங்க. அரசாணையில சொன்னதுக்கு மாறா ஒரு 8 சேர்த்துட்டாங்க. மனையில வந்து முறைகேடா மோசடி அதிகாரிகள் வந்து மனையா குடுத்துட்டானுங்க சார். இதெல்லாம் ஓகே, ஓகே, ஏற்கனவே ஓகே. ஆக்கிரமிப்பு இருக்குதுங்க. ஏற்கனவே ம், ரோட்ட பிளாட்டா போட்டானுங்க. ம், இப்படி ம், இருக்கும்போது அவங்கள வந்து ரெடி பண்ணி செட்டிங் பண்ணீங்க. இதெல்லாம் ம், யாரு கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ம், மாதிரி கொண்டு ம். வந்து இந்த ஓகே, புதிய ஓகே. வரைபடத்துல வந்து எல்லாத்துக்குமே வந்து ஆத்தரைஸ்டா நம்பர் கொடுத்துட்டாங்க சார். ம், 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 அப்ப இந்த ம். நம்பர் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தங்க கொண்டு வந்து இந்த ரோட்டு மேல பில்டிங் கட்டுறதுக்கு கார்பரேஷன்ல வந்து கட்டட அனுமதி வாங்குறானுங்க. ம், கார்பரேஷன் ம். கட்டட அனுமதி கொடுத்துருது. சரி, 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 சரி. எப்படின்னு பாருங்க சார், எல்லாம் சரி, த்ரூ பண்றாங்க. சரி. சரி. இந்த மாதிரி சமயத்துல அந்த குடியிருப்புல அங்க இருக்கிற ஒரு பிளாட் ஓனர் வந்து துர்ராஜன் சொல்லிங்க சார். ம், ம், 2007ல வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் வழக்கு தாக்கல் பண்றாரு. ம், அவர் எதுக்காக ம், தாக்கல் பண்றாருன்னா, இந்த அரசாணை தவறுதலா போட்டிருக்காங்க. இந்த ம், அரசாணையை ம், வந்து இப்படி எல்லாம் வந்து ரோடையெல்லாம் பிளாட்டா போட்டாங்க. ம், ம், போட்டு ம், கொடுத்துருக்குது. இந்த எங்களுடைய பொது இடத்த வந்து பிளாட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. ம், இந்த ம். இந்த அரசாணையை வந்து ரத்து பண்ணணும்னு சொல்லி கேக்குறாரு சார். சூப்பரு. சரி, அப்ப சரி. கேட்கும்போது வந்து அவர் வந்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைங்க, நகர ம், உறுப்புத்துறை, ம், உள்ளூர் திட்டக்குழுமம், ம், மாநகராட்சி, அந்த சொசைட்டி ம், 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 ம். 5 பேர்த்து மட்டும் தான் அவங்க பார்ட்டியை போடுறாங்க. ஓகே, 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 ஓகே. எப்படிங்க சார் 5 பேர்த்த ரிட் பெட்டிஷன்ல பார்ட்டியா துர்ராஜுங்கிற வழக்கு போடுறாரு போறாரு. 2007ல. சரி, சரி, சரி. 2007ல போட்ட வழக்குல 2010க்கு அப்புறம் வந்து என்ன பண்றாங்கன்னா சார், இந்த 13 பேருங்க அந்த 7 பேர் ரோட வாங்கினவனுங்க
இந்த சைட்டு ஒரு 6 பேர் வரும், 13 பேர் வந்து 2 பேட்சா உள்ள வந்து இம்பிடி பெட்டிஷன் போட்டு இந்த வழக்கு உள்ள வரானுங்க. நம்ம இவங்களை எங்கேயுமே சொல்லீங்க, நம்ம இவங்க எல்லாம் எங்கேயுமே எந்த குற்றச்சாட்டு சொல்ல கிடையாது. இவங்களுக்கு 13 பேர் உள்ள வரானுங்க சார். இந்த வழக்கு வந்து 13 வருஷமா நிலுவையில் இருந்துட்டுங்க. 2019 தனி ஜட்ஜி கிட்ட வருதுங்க சார், சிங்கிள் ஜட்ஜி கிட்ட வருதுங்க ஹைகோர்ட்ல. கிளீனா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா 62 பக்க தீர்ப்புல இந்த அரசாணை வந்து போட்டது தப்பு, அரசாணை ரத்து பண்றேன் என்னங்க சார். அதுக்கு அடுத்தபடியா வந்து இந்த 13 பேர் வந்து 13 பேர்த்தோட கிரை பத்திரம் செல்லாது. அந்த கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் வந்து இந்த 13 பேருக்கு பணத்தை திருப்பி கொடுங்க. இதுதான் உத்தரவுங்க சார். இதுதான் உத்தரவுங்க, நீதிமன்ற உத்தரவு. இந்த உத்தரவை எதிர்த்து என்ன பண்றாங்கன்னா மீண்டும் வந்து அந்த 13 பேர் 2 பேட்சா போய் மேல்மூடு ரிட் அப்பீல் சென்னை உயர் நீதிமன்றத்துல ரிட் அப்பீல் போட்டு பெண்டிங் இருக்கு சார். 4 வருஷமா 2019 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பெண்டிங் இருக்குதுங்க. இந்த சூழல்ல வந்துங்க அந்த 38 சென்ட்ல வாங்கின பாத்தீங்கன்னா ஒரு 6 பேருங்க 109 நம்பர்ல இருந்து 115 நம்பர் சைட் வரைக்குங்க. இவங்க உடனே 2005 வந்து இந்த 7 நபர்ல வந்து கிரை பத்திரம் பண்ணி கொடுத்துறான் சொசைட்டி. ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு விஸ்தீர்ணம் சொல்லி கிரை பத்திரம் பண்ணி கொடுத்து பிளாட் நம்பர் எல்லாம் போட்டு கொடுத்துறானுங்க. அப்படி இருக்கும் போதுங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா சார், இப்ப போன 2023 டிசம்பர் 29 ஆன்லைன்ல ஒரு விண்ணப்பம் கொடுக்குறாங்க. ரேணு மற்றும் 9 நபர்கள் போட்டு விண்ணப்பம் கொடுத்துங்க சார். அதாவது நல்லா கவனிங்க, 2010 கிரை பத்திரம் செல்லாதுன்னு சொல்லி இருக்கிற கிரை பத்திரத்தை அந்த கிரை பத்திரத்தோட உரிமையாளர்கள் 2024 4 வருஷமா வந்து மேல்மூட்டு வழக்கு நிலுவையில் இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது வந்து 2023 டிசம்பர் 29 வந்து ஆன்லைன்ல விண்ணப்பம் பண்றாங்க சார் பட்டா மாறுதலுக்கு. ஆன்லைன்ல போடும் போதுங்க சார், ஆன்லைன்ல இப்ப இந்த பட்டா மாறுதல் பண்ணிருப்பானு போல் இருக்குதுங்க சிஸ்டத்துல, மேனுவலா பண்ணல. அப்ப விண்ணப்பத்தை வந்து ஆன்லைன்ல போடும் போதுங்க அந்த சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு உட்பட்ட சர்வேயர் ஒருத்தர் இருப்பாருங்க கார்பரேஷனோட மண்டலத்துலங்க. அந்த சர்வேயர் வந்து சர்வேயோட லாகின் இருந்து அவரு வந்து அப்ரூவல் பண்ணணுங்க, அவங்க அறிக்கை கொடுக்கணுங்க. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்ப அந்த அந்த விண்ணப்பம் வந்து 29/12/2023 வந்து ஆன்லைன் விண்ணப்பம், நாளைய நாள்ல வந்து 5/1/2024 வந்துங்க சார். அந்த அந்த கிழக்கு மண்டல மாநகராட்சியினுடைய சர்வேயர் வந்து முறையான பண்ணிருந்தா அவர் தான் பண்ணிருக்கணுங்க. அவரு பண்ணல. இப்ப அட் பிரசன்ட்ல இருக்கிற சர்வேயர் வந்து பண்ணல. ஆனா ஏற்கனவே வந்து வடக்கு தாலுகா, இது எங்களுக்கு வந்து தெற்கு தாலுகாங்க சார். எங்களுக்கு தெற்கு தாலுகா, வடக்கு தாலுகால இருக்கிற ஒரு சர்வேயருடைய ஐடியை வந்து எடுத்து தப்பாரா யூஸ் பண்ணி அங்க இருந்து வந்து இந்த அப்ரூவல் பண்ண மாதிரி வந்து துணை வட்டாட்சியருக்கு வந்து ஆன்லைன்ல பாஸ் பண்றாங்க சார். அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க, அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க. அந்த ஃபேக் அந்த பழைய யூஸ் பண்ண வடக்கு தாலுக்கால இருக்கிற ஒரு சர்வேருடைய ஐடி எடுத்து அதுல இருந்து போட்டு இதுல அப்ரூவல் பண்ணி அனுப்பிச்சிருக்கானுங்க துணை வட்டாட்சியருக்குங்க. அப்புறம் அது போக வந்துங்க எங்க தெற்கு தாலுக்காலே வந்து சீனியர் டிராட்ஸ்மேன் சொல்லுவாங்க சார். அவரு வந்து அவருடைய பேர்ல அவர் இங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகி போய் 7 மாசம் ஆச்சு சார். திண்டுக்கல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தலைமை வரைவாளரா வந்து வட்டாட்சியர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க, கிருஷ்ணன் சொல்லிட்டுங்க. அவருடைய ஐடியும் வந்து பழைய இங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த போது இருந்த ஐடி எடுத்து யூஸ் பண்ணீங்க சார். இவங்க 2 பேரோட இது வந்து அப்ரூவலுக்கு உள்ள போனோன்னேங்க. இப்ப அட் பிரசன்ட் இருக்கிற துணை வட்டாட்சியர் அவங்கதான் பட்டா மாறுதல் எல்லாம் பண்ண. அந்த அம்மா பயங்கர கரப்ஷன் சார், பயங்கர கரப்ஷன். ஜெயந்தின்னு சொல்லிட்டு நேரம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரில வந்து வான்மைப்பு இருக்காங்க நம்ம ஆபீஸ்லங்க. இந்த அம்மாவை அந்த அம்மா வந்துங்க சார் வந்துதான் அப்ரூவல் பண்ணி ஒரு செயல்முறை ஆணை 5/1/2024 நைட்டு 10:30 மணிக்குள்ள இந்த வேலையில நடக்குதுங்க சார். ஒரு 10-20 நிமிஷத்துல வந்து இந்த லாகின் ஆகுது எல்லாமே. அவங்க 2 பேர் போடுறானுங்க, அவங்க 2 பேர் போட்ட மாதிரி வருது, இந்த அம்மா வந்து அப்ரூவல் பண்ண மாதிரி வருதுங்க. ஒரு ப்ரொசீடிங்ஸ் வந்து 10:45 நைட்ல போட்டுறாங்க சார். இந்த மாதிரி வந்து 9 நபர்களுக்கு வந்து பட்டா மாறுதல் பண்ணி அவங்க பேருக்கு பட்டா மாறுதல் பண்ணிடுறாங்க. அந்த 38 சென்ட் பண்ணிடுறாங்க சார். புரிஞ்சுங்களா சார் சப்ஜெக்ட் உங்களுக்கு? இதுக்கு வந்து இப்போ வந்து அந்த ஜெயந்திங்கிற தற்போது இருக்கிற துணை வட்டாட்சியர் வந்து அந்த அம்மா என்ன பண்ணிருக்கோனுங்க, அந்த அம்மாவுக்கு வந்து வந்த போது இந்த கருப்சாமிங்கிற சர்வேயர் வந்து வடக்கு தாலுகா சர்வே கருப்சாமி இந்த சீனியர் டிராட்ஸ்மேன் கிருஷ்ணன் சம்பந்தமே இல்லாம எப்படி இவங்க பேர்ல வருது அப்படிங்கிறது வந்து இந்த அம்மா தெரிஞ்சு உடனடியா வந்து வட்டாட்சியோட கவனத்துக்கு கொண்டு போய் ஆர்டிஓ கவனத்துக்கு கொண்டு போய் ஒழுக்கமா இருந்திருந்தாங்க சார். அதையெல்லாம் இல்லாம எவன் கண்டுபிடிக்க போறான்னு சொல்லி போட்டு இந்த அம்மா அப்ரூவல் பண்ணி இந்த அம்மா உள்ள இன்வால்வ்மெண்ட் ஆகி பட்டா மாறுதல் பண்ணி கொடுத்துச்சுங்க சார். எப்போ 5/1/2024
ஓகே ஓகே 5/1/2024 அந்த பட்டா மாறுதல் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் மாறினதுக்கு அப்புறம் சார், அந்த 7 நபர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, கிரைப்பத்திரம் செல்லாத நபர்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு லேண்ட் மாபியா கும்பலுக்கு வந்து 7 ஒருத்தனுக்கு வந்து பவர் தர்றாங்க. இந்த 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 சீரெல்லாம் முடிச்சுட்டுங்க, பத்திரப்பதிவுத்துறையில போய் பிப்ரவரி மாசம் வந்து அவன் பேர்ல பவர் வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க சார். இந்த 38 சென்ட் விக்கிறதுக்கு அந்த 7 பேர் சேர்ந்து ஒருத்தனுக்கு பவர் தர்றாங்க. இது 2வது மாசம் 3ஆம் மாசம் ஒரு நாள் வந்து ஜேசிபி எல்லாம் எடுத்து வந்து உள்ள வேலை செய்யறான்னு சொல்லி அங்க இருக்க மக்கள் சொன்னாங்க சார். அந்த கேஸ் நான் ஒரு பக்கம் ரொம்ப வேகப்படுத்திட்டு இருக்கிறேன். அந்த மேல்முட்ட வழக்கையும் வேகப்படுத்திட்டு இருக்கிறேன். அது விசாரணைக்கு வந்துட்டு இருக்குதுங்க. விசாரணையில வந்துருச்சு, பெஞ்சில் விசாரணையில் இருக்குதுங்க. அப்ப உடனே வந்து போய் கேட்க போகும்போது நானும் அங்க இருக்கிற ஒருத்தர் போய் கேட்டேன், என்ன இந்த மாதிரி வந்து இது கேஸ் இப்படி இருக்கு, நீங்க வந்து இப்படி கிளீன் பண்றீங்க, யார் நீங்களும் கேட்டேன். உங்களோட சொல்ல வேண்டிய அவசியம் நீங்க யாரு நினைக்காரு, நீ யாரையா நீ, நாங்க தான் இந்த இடத்துக்கு அந்த பிரச்சனை தாங்க சார். அந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுங்க. அப்புறம் கிளப்பணுன்னே உடனே இல்ல எங்களுக்கெல்லாம் பத்திரம் இருக்குது சார். பத்திரமா தான் கொடுங்க. அது எப்படி வந்து கேஸ் பெண்டிங்ல இருக்குது, கேஸ் செல்லாதுன்னு சொல்லி பத்திரம் செல்லாதுன்னு சொல்லி இருக்கும்போது இவங்க எப்படி கிரைப்பத்திரம் பண்ணி கொடுக்க முடியும் உங்களுக்கு அப்படிங்கும் போது அவனுக்கு முழுசா மறைச்சிட்டானுங்க. மறைச்சிட்டு அங்க வந்து வாக்குவாதங்கள் தடிக்குது. அப்புறம் உடனே கார்பரேஷன் போன் பண்ணோன்னே உடனே வந்தாங்க சார். வந்த உடனே எல்லாம் உடனே ஜேசிபி எல்லாம் வெளியெடுத்து சொல்லிட்டு அங்க வந்து இருக்கும்போதுதான் இந்த பிரச்சனை வந்து ஒரு உச்சகட்டத்துக்கு வருதுங்க. அப்ப அவனு நீயா நானா பாத்துக்கலாம் அப்படி இப்படினானு அப்படிங்கிற போயிட்டானுங்க. அப்புறம் அவனு தரப்புல கார்பரேஷன் தரப்புல கூட இந்த பத்திரத்துல கொண்டு கொடுங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்கு ஆவணத்தை கொண்டு சமர்ப்பிங்க அப்படி சொல்லணும் வரமாட்டேங்கிறானுங்க. அப்ப நான் என்ன பண்ண ஈசி போட்டேன் சார். ஈசி போட்டு பார்க்கும்போதுதான் இந்த பவர் பத்திரம் வந்து பதிவாகி வருதுங்க. அப்ப அது உடனே நகல் போட்டு எடுக்கிறேன். நகல் போட்டு எடுக்கும் போது இந்த பட்டா மாறுதல் ஆவணம் எல்லாம் வருதுங்க. அப்புறம் போய் தாசில்தார்ட்ட போய் சொல்லும் போது சரிங்க ஒரு மனு கொடுங்க, அது துணை வட்டாட்சியர் வந்து கொடுத்துருக்கறனால நானே வந்து கேன்சல் பண்ண எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆர்டிஓ போக வேண்டியது இல்ல அப்படி சொன்ன. இல்ல சார் நாங்க இது கொடுத்து சரிப்பட்டு வராதுங்க, இது மாநகராட்சியோட இடம், மாநகராட்சி நான் கொடுக்க சொல்லிடுறேன் அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணு செய்தி வந்து தினமலர்ல வந்து ஆர்டிஓ விசாரணைக்கு எல்லாம் போட்டுங்க சார். ஆர்டிஓ விசாரணை போட்டு தாசில்தார்ட்ட அறிக்கையெல்லாம் கேட்டுங்க. எல்லாம் பார்க்கும்போது நான் சொல்லிட்டு இந்த ஜெயந்திங்கிற அம்மா தான் வந்து இது பெரிய அமௌண்ட் வாங்கி இப்படி முறைகேடு பண்ணிக்குது அப்படிங்கறதெல்லாம் சொன்னேன். எனக்கு இந்த வந்து ஃபேக் ஐடி மத்தவங்களோட ஐடி போய் யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணதெல்லாம் எனக்கு பின்னாடி தெரிய வந்துச்சுங்க. நமக்கு வேண்டியப்பட்ட ஆளுகளை உள்ள இருக்கிறாங்க சார். அப்ப அவங்க சொன்னாங்க தியாகி இந்த மாதிரி எவனோ ஒருத்தன் பேர்ல இவனு பண்ணிக்கிறானுங்க, அப்படி இன்னும் ஒருத்தர் வேலையே செய்யாத ஒரு வடக்கு தாலுக்கால இருக்க பேர்ல வந்து ஐடி போட்டிருக்காங்க, இனி ஒருத்தர் வந்து 8 மாசம் கழிச்சு டிரான்ஸ்ஃபர் ஆகி போன பேர்ல போட்டிருக்கானு. பிரச்சனை ரொம்ப சீரியஸான வட்டாட்சியர் வந்து உடனே ஆடியோ கேன்சல் பண்ணிங்க சார். அந்த பட்டாவை கேன்சல் பண்ணி அந்த 9 வந்து தனிப்பட்ட முறையில வந்து தபாலை கொண்டு போய் கொடுத்து அதை ரெக்கார்ட் பண்ண சொல்லிட்டுங்க. இந்த வட்டாட்சியர் என்ன பண்றாருன்னா 2 விதமான கம்ப்ளைண்ட் தராரு போல் இருக்குதுங்க. ஒண்ணு வந்து அந்த B4 ஸ்டேஷன்ல வந்து அந்த 9 பேர் ஏமாத்தி பட்டா வாங்கினாங்க பாத்தீங்களாங்க, அதுக்கு தனியா ஒரு கம்ப்ளைண்ட்டும், அப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டும். இன்னொன்னு வந்து இது ஃபேக் ஐடி போட்டு இப்படி பண்ணதுனால இது எவனோ தப்பா வந்து இதுல என்ன எனக்கு ஆச்சரியம் அப்படின்னா, இப்ப வந்து நான் ஒரு கிராமத்துல இருக்கேன், எனக்கு ஒரு பட்டா வேணும் அப்படின்னா நான் ஒரே கிராமம் சூஸ் பண்ணுவேன், நான் தாலுகா சூஸ் பண்ணுவேன், மாவட்டத்தை சூஸ் பண்ணி தான் நான் வந்து பட்டாவுக்கு அப்ளை பண்ணுவேன். அது அப்ளை பண்ணும்போது எனக்கு சம்பந்தப்பட்ட விஓஓ ஆர்ஐ வந்து அவரோட லாகின் ஐடியை ஓபன் பண்ணி அதை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து தாசில்தார் அக்செப்ட் பண்ணுவாரு. ஆமாங்க. இவங்க எப்படி போலி ஐடியை உள்ள கொண்டு வந்து இல்லைங்க சார், இது போலி இல்லைங்க. ஏற்கனவே இங்க வேலை செஞ்சுட்டு அவங்கள வெவ்வேறு துறைக்கு வெவ்வேறு இதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போதுங்க அந்த பழைய ஐடி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க பேர்ல இருக்கிற பழைய ஐடி போடும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த பழைய ஐடி யூஸ் பண்ணும்போது அவங்க பேரு கம்ப்யூட்டர்ல வந்துருதுங்க ஆன்லைன்ல. இல்ல அந்த சிஸ்டத்தை சைன் அவுட் பண்ணாம அப்படி வச்சிருக்கிறது எல்லாமே அது அப்படியே இருந்ததுனால அதை லாகின் பண்ணி அதுல இருந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இது யாரோ ஒரு சர்வேர் சார், இப்ப பிரசன்ட் இருக்கிற சர்வேர் தான் திட்டமிட்டு பண்ணிக்கிறான். இப்ப அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வந்து B4ல வந்து காவல் நிலையத்துல வந்து அந்த வட்டாட்சியருக்கு உட்பட்ட காவல் நிலையத்துல கொண்டு போய் கொடுத்துட்டுங்க. அந்த 9 பேர் வந்து தவறுதலா வந்து அரசு இடத்துக்கு வந்து தவறுதலா பட்டா வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டுங்க. இனி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டுங்க, இந்த ஐடி வந்து யாரு யூஸ் பண்ணி போட்டாங்க, யாரு யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறது வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களாமாங்க சார். இத சஸ்பெண்ட் பண்ண கூடாது கேப்டன், கண்டுபிடிச்சா டிஸ்மிஸ் பண்ணணும். அதாங்க இப்போ அது ஒரு இதா போயிட்டு இருக்கறனால சரி அது நானும் உடனே பேப்பருக்கும் சொல்லி தகவல் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து இப்படி போயிட்டு இருக்குதுங்க சார். இந்த மாதிரி பழைய ஒரு சர்வேர் லைவ் இருக்கிற சர்வேர் தான் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து அந்த இதை பேசணும்னா நீங்க 2 நிமிஷம் தான் பேசுனீங்களா அந்த சம்பவத்தை? அதுக்கப்புறம் நான் போய் உங்களோட பேஸ்புக் பேஜ் எல்லாம் போய் தேடிட்டு அந்த செய்தி இருக்கான்னு பார்த்தேன், கிடைச்சது அந்த பேப்பரு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான் சார், ஒரு ஆர்டிஐ போட்டு அந்த இவங்க ஆன்லைன்ல வந்து ப்ரொசீடிங்ஸ் போட்டாங்களா சார். அதைய அந்த ப்ரொசீடிங்ஸ்ல வந்து 1, 2, 3 சொல்லி போட்டு அந்த வட்ட சார்வாயிலரோட அறிக்கையெல்லாம் இருந்துச்சுங்க.
அதெல்லாம் ஆர்டில போட்டு கட்டணும். இப்ப அதெல்லாம் புடிச்சிருவாங்க சார் நம்மளுக்குங்க. சூப்பர் அதெல்லாம் சூப்பர் கொடுத்து சூப்பர். அதெல்லாம் ஆர்டில போட்டு வாங்கிட்டுங்க. ஓகே இப்ப இதே ஓகே. வந்து திங்கட்கிழமை போட்டு ஒரு மனு கொடுத்தனா எனக்கு கொடுத்துருவாங்க சார். அப்போ அந்த உள்ளுக்குள்ள அந்த ஆர்டியோட உத்தரவுல என்ன சொல்லிக்கான்னு பாத்துட்டுங்க. இதுக்கு அடுத்த நடவடிக்கையா வந்து இப்ப அந்த 9 பேருக்கு வந்து தகவல் போயிருச்சுன்னு சொன்னாங்க சார். போய் நாங்க போய் நோட்டீஸ் நேரடியாக ஆர்டர் நேரடியாக கொடுத்து கையெழுத்து வாங்கிக்கிறோம் விவோ மூலியமா சொன்னாங்க. இப்போ அடுத்த கட்டமா வந்து என்னன்னா இந்த நடவடிக்கை எடுத்து அவன் மேல எஃப்ஐஆர் போட்டா வெளியே எல்லாமே வந்துருங்க. இப்ப என்ன போச்சு இந்த இஷ்யூனால எல்லா 8 தாலுக்கா கோவை மாவட்டம் முழுவதும் இருக்கணும். யாரால இந்த இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போனாங்களோ இல்ல யாரால இந்த பழைய ஐடி இருக்குது பூரா எல்லாம் கம்ப்யூட்டர் பூரா க்ளோஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது மாதிரி. அப்ப இன்னொன்னு இது மூலியமா இவனு இது மாதிரி எத்தனை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகம் வந்துருச்சுங்க. உண்மைதான் 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 உண்மைதான். அதனால அந்த பட்டா ரத்து பண்ணோடனே கிளீனா ஒரு செய்தி தினமலர்ல நீட்டா அடிச்சிட்டாங்க. என்ன நடந்ததுங்கிற பூரா அடிச்சிட்டாங்க சார். 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து வந்து பட்டா ரத்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் வெளியே வேற செய்தி வரலைங்க சார். அதுக்கப்புறம் ஒண்ணு வரலைங்க சார். அது வரலைங்க சார். இனி அடுத்தது வந்துச்சுன்னு சொன்னா இந்த யார் இதை பண்ணானுங்க அந்த 2 சர்வேயர் பேர்ல வந்து அப்ரூவல் பண்ணி அனுப்பிச்சானுங்க. அவனுக்கு ஒண்ணு இந்த துணை வட்டாட்சியர் வந்து அப்ரூவல் பண்ணிச்சிடலாங்க சார். பட்டா ஜெயந்தி சொல்லிங்க அவன் மேலேயும் வந்து துறை சார்ந்த நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ற சூழ்நிலை தான் இப்ப இருக்குதுங்க சார். அதனால வெயிட்டிங்ல இருக்கு நானுங்க சார். அதை அடுத்த கட்டமா கொண்டு வந்துக்கலாம் சொல்லிட்டு தினமலர் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாங்க சார் கண்டிப்பா. சப்ஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் சார். உங்களுக்கு இதான் மேட்டருங்க சார். அந்த நகருடைய முழுக்க நான் தான் கேஸ் பூரா பாக்குறேன். அந்த வட்டாட்சியர் மேல நடவடிக்கை எடுத்த துணை வட்டாட்சியர் மேல அது எவன் ஃபேக் ஐடி போட்டு ஃப்ராட் பண்ணோனே கண்டுபிடிச்சிருவாங்க சார். அது வந்தோடனே இப்ப நம்ம பண்ணிடலாம். ஏங்க சார் வேற விசேஷம் சார். இல்ல இதுக்குதான் நான் ரொம்ப கொஞ்சம் தெளிவுபடுத்தணுங்கிறக்காண்டி தான் உங்கள்ட்ட அடிச்சேன். சூப்பரா பண்ணிடலாம் விடுங்க. ஃபைனல் ஆயிருக்கு சார். பண்ணிடலாம். ஓகே கேப்டன் சரி. இது தமிழ்நாடு பூரா எல்லா வட்டாட்சியருக்கு அடி விடுகிற ஒரு பண்ணிடலாம் சார். சிறப்பா அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் வந்து எல்லாமே லாகின் ஐடியை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நீங்க போகணுங்கிறது கூட நல்ல செய்தி. அந்த செய்தி வரும் கொண்டு வரலாம் சார் நமக்கு சார். ஆமா ஆமா ஆமா. ஓகே கேப்டன் சரி. ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி கேப்டன். சரி சார். சரி சரி கேப்டன்.